இரவு உணவு அருந்தவும் வரவில்லை. என்ன மச்சான், ஏண்டா டல்லா இருக்க என்று கேட்ட தீபக்கை பார்த்து அழுகையை அடக்க முடியாமல் சொன்னான் அசோக். மச்சான், எங்கள் லவ்வுக்கு இடைஞ்சலா ஒருத்தன் வந்துட்டான்டா. கொய்யால அந்த பொண்ணுகிட்ட தினமும் சாயங்காலம் வந்து டார்ச்சர் பண்ணுறான்டா. பிரீத்தி பாவம்டா என்று அன்றுதான் அந்த பெண்ணின் பெயரையே சொன்னான். மச்சான், நான் எங்கோ நார்த்திலிருந்து வந்த ஆளு தானடா. எனக்கு இங்கே யார் இருக்கா சப்போர்ட் பண்ண என்று புலம்பிய அசோக்கை பார்க்க நிஜமாகவே பாவமாய் இருந்தது. யாருடா அவன்? லோக்கல் ஆளு மச்சி. நான் ஆக்ராவிலிருந்து வந்தவன். எப்படிடா போய் அவன்கிட்ட சண்டை போடுறது என்று அசோக் சொன்னவுடன், மச்சான் கவலையை விடு, நம்ம ஜி கிட்ட இதை சொல்லுவோம், கண்டிப்பாக நமக்கு உதவி பண்ணுவார் என்றான் தீபக். டேய், உதவிலாம் வேணாண்டா, எனக்கு அவனை போட்டு பொழக்கணும் என்று கடுப்பில் கத்தினான் அசோக். பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்த ஜி, டேய் அசோக், லவ் மேட்டரில் எல்லாம் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். பொண்ணுங்க லவ்னாலே பிரச்சனை தான். எதுக்கு தேவையில்லாமல் லவ் டேஷ்னு அலையிற? பொண்ணு தான் வேணும்னா எங்கூட வா, சண்டே உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று கண்ணடித்தார். எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அவன் 4 சாத்திட்டா போதும், அவன் ஓரமாக ஒதுங்கி போயிடுவான். அனாதையாக நிற்கிறேன்னா இந்த ஊரில் என்று அசோக் சொல்லவும் ஜி இமோஷனல் ஆனார். ஏற்கனவே ஜி வந்து இமோஷனல் பர்சன்னு முதலே சொல்லியிருக்கார் லேசா. சரி விழுடா, பார்த்துக்கலாம் என்ற அசோக்கின் தோளில் கை போட்டபடி ஒரு சிகரெட்டை அவர் பற்ற வைத்து கொண்டு இன்னொரு சிகரெட்டை அசோக்கிற்கு கொடுத்தவர் தீபக்கை மறந்துவிட்டார். அண்ணே, எனக்கொன்று என்று கேட்டு ஒரு சிகரெட்டை வாங்கி கொண்டான் தீபக். யோ, 3 டீ கொடியா என்று ஆர்டர் போட்டவர் தனது செல்போனை எடுத்து இளங்கோவை வரச் சொன்னார். இளங்கோ ஜியின் வலதுகை. இளங்கோவிடம் 20-30 பையன்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் பல வேலைகள் பார்ப்பவர்கள். இளங்கோ டி நகரில் பழக்கடை வைத்திருந்தான். ஜி கூப்பிட்டால் போதும், உடன் ஓடோடி வந்து நிற்பான். ஜி ஃபோன் பண்ணின 10 நிமிடத்திற்குள் கடைவாசலில் வந்து தனது பைக்கை ஸ்டாண்டு போட்டான் இளங்கோ. என்ன ஜி, இப்போ கூப்பிட்டுருக்கீங்கோ சாயங்கால நேரத்தில் என்று தனது ஜிம் பாடியை அடக்கி எதிரே இருந்த சேரில் அமர்ந்தான். இளங்கோ, பிரச்சனை ஒன்று. தம்பி உஷார் பண்ணி வச்சுருந்த பொண்ணை வேற ஒருத்தன் வந்து ஹைஜாக் பண்ண பார்க்குறானா. அவனை 2 தட்டு தட்டணும். சும்மா அந்த பொண்ணுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடாதுன்னு அதட்டி வைக்கணும். ஓ சரி ஜி என்ற இளங்கோ, என்னைக்கு எப்போன்னு மட்டும் சொல்லுங்க ஜி, பசங்களை இட்டுன்னு வந்துடுறேன் என்றான். திட்டங்கள் தீட்டினார்கள். அடுத்த நாள் மாலை 5 மணிக்கு பெசன் நகர் பீச் பஸ் ஸ்டாண்டில் அந்த பெண் நிற்கும் நேரத்தில் அந்த பையன் வரும்போது அவனை அங்கேயே வைத்து பொழப்பது என்று முடிவானது. போலீஸ் பிரச்சனை எதுவும் வந்துடாதில்ல என்று பயத்துடன் கேட்ட அசோக்கை பார்த்து, டேய், அண்ணன் இருக்கும்போது எதுக்குடா பயப்படுற? எதுவும் வந்தால் நான் பார்த்துக்கிறேன் என்று கெத்து காட்டினார் ஜி. அசோக்கும் தீபக்கும் டியூட்டிக்கு கிளம்பி போனவுடன் பசங்க பாவம் இளங்கோ என்று கண் கலங்கினார் ஜி. அவர் அடிக்கடி இமோஷனல் ஆவதும் அழுவதும் சிரிப்பதும் அத்துப்படி என்பதால், ராசக்குட்டில உடுத்தலை, நாளைக்கு கைமா பண்ணிடலாம் என்றான் இளங்கோ. அடிக்க வேண்டிய பையனின் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தான் அசோக். மாலை 5 மணிக்கு ஜி, அசோக், தீபக் மூவரும் சம்பந்தப்பட்ட அந்த பஸ் ஸ்டாப்பிற்கு வந்து நின்று விட்டனர். அசோக்கும் தீபக்கும் ஒரு பைக்கில் வர ஜி தனியே ஒரு பைக்கில் வந்திருந்தார். கூலிங் கிளாஸோடு ஸ்டைலாக புகைப்பிடித்தபடி நின்றிருந்த ஜியை பார்த்து, ஜி, நீங்கள் இந்தி பட வில்லன் மாதிரி கெத்தாக இருக்கீங்க என்று தீபக் சொன்னான். அதை ஆமோதிப்பது போல சிரித்த ஜி அசோக்கை பார்த்து, நிஜமாவாடா என்று கேட்க, ஆமாம் ஜி, நிஜமாவே தான் என்று அவன் பங்குக்கு சொல்ல ஜி இன்னும் கெத்தாக போஸ் கொடுத்தார். பிரீத்தியிடம் வம்பிழுத்து அசோக்கின் காதலுக்கு இடையூறாய் நின்ற பையன் சரியாய் அந்த பஸ் ஸ்டாப் அருகே வந்து நின்றான். கடற்காற்றில் பறந்து கொண்டிருந்த முடியை ஸ்டைலாய் ஒதுக்கிவிட்டு கொண்டு இளங்கோவிற்கு ஃபோனை போட்டு ஜி சிக்னல் கொடுக்க 5 பேரோடு அந்த ஆட்டோ அங்கு வந்து நின்றது. இளங்கோ முதலில் இறங்க, பின் தபதபவென்று 4 பேர் இறங்கினார்கள். இவர்கள் இறங்குவதை பஸ் ஸ்டாப்பில் இருந்த அந்த பெண் உள்பட அங்கிருந்த 6-7 பேரும் பார்த்து கொண்டிருந்தனர்.
போட்டோவில் பார்த்த பையன்தானா என்பதை உறுதி செய்து கொண்ட இளங்கோ அந்த பையன் அருகில் போய் சட்டையை கொத்தாக பிடித்து, ஏண்டா பொண்ணுங்கண்ணா உனக்கு என்ன தொக்கா என்று செவுளில் ஒன்று விட்டான். ஹலோ, யாருங்க நீங்கள், எதுக்கு அடிக்கிறீங்க என்று பதறிய அந்த பையனை இன்னொருவன் பிடித்து கீழே தள்ளி மிதிக்க, இன்னொருவன் சட்டையை பிடித்து தூக்கி மூக்கில் ஓங்கி குத்தினான். பொளக்கென்று மூக்கிலிருந்து இரத்தம் வர, கையை முறுக்கி முதுகில் ஒரு குத்து, நெஞ்சில் ஒரு அடி என்று கண நேரத்தில் எல்லாம் நடக்க, எதிரில் இருந்த ஜியும் அசோக்கும் தீபக்கும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ஜி முகத்தில் வடக்கிலிருந்து வந்த யாரோ ஒரு பையனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு திருப்தி இருந்த அந்த நேரத்தில்தான் யாரும் எதிர்பார்க்காதபடி அது நடந்தது. பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்த பிரீத்தி பதறி அடித்து ஓடி வந்து அந்த பையனை அடித்து கொண்டவர்களை தடுத்து இளங்கோ காலில் விழுந்து கெஞ்சினாள். நான் அவரை அடிக்காதீங்கண்ணா, விட்டுருங்கண்ணா, ஏன்னா அவரை அடிக்கிறீங்க என்று கதறி அழுதாள். ஏமா, உங்ககிட்ட தானம்மா அவன் வம்பு பண்ணான், நீயே வந்து அடிக்காதீங்கன்னு கெஞ்சுற என்று குழப்பமாய் இளங்கோ கேட்டான். இவர் என்கிட்ட வம்பு பண்ணலிங்கண்ணா, இவரும் நானும் ஆக்சுவலாக லவ் பண்ணுறோம்னா என்று அழுது கதறியபடி அடி வாங்கியவனை தூக்கி மடியில் போட்டுக்கொண்டு பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தவர்களை துணைக்கு அழைத்தாள் பிரீத்தி. ஏதோ தப்பாகிவிட்டது என்பதை உணர்ந்த இளங்கோ ஆட்டோவில் ஆட்களை திணித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு தப்பித்தான். அதுவரை கெத்தாக நின்ற ஜி குழம்பி போய் தீபக்கை பார்க்க, தீபக் அசோக்கை பார்க்க, டே லவடே கபால், உன்னை கடைக்கு வாடா என்று ஆவேசமாய் அசோக்கை பார்த்து சொல்லிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்து அந்த இடத்தை விட்டு பறந்தார் ஜி. ஒன்றும் புரியாமல் தீபக், என்னடா மேல் என்று அசோக்கை பார்த்து சொல்லிவிட்டு, எட்ரா வண்டிய என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அகன்றார்கள். பஸ் ஸ்டாப்பில் இருந்த ஆட்கள் ஓடி வந்து பிரீத்திக்கு உதவி செய்த அந்த பையனையும் பிரீத்தியையும் ஆட்டோவில் ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார்கள். இரவு 8 மணி. ஜி ஹோட்டலுக்கு பின்னால் இருந்த ஷெட்டில் சேரில் உட்கார்ந்திருந்தார். எதிரில் இளங்கோ, தீபக், அசோக் 3 பேரும் நின்று கொண்டிருந்தனர். ஏண்டா பாடு, அப்போது அந்த பையனைத்தான் அவள் லவ் பண்ணி இருந்திருக்கா, நீ தான் அதுக்கு இடைஞ்சலாக இருந்திருக்க. ஒரு ஒரிஜினல் லவ்வை பிரிக்க பார்த்த பாவத்துக்கு என்ன ஆளாக்கிட்டேடா ஜி குமுறினார். டெய்லி நைட்டு வந்து கதை சொல்வியடா என்கிட்ட, நீ அந்த பொண்ணு கூட நின்று ஃபோட்டோ கூட எடுக்கலை, அப்போவே எனக்கு டவுட்டு என்றான் தீபக். இப்போ வந்து சொல்லு டவுட்டு டேஷனு, முன்னாடியே இதை சொல்கிறதுக்கு என்னடா என்று தீபக்கை எகிறினார் ஜி. நான் அவன் நைட்டெல்லாம் சொன்ன கதைங்க அப்படின்னா என்றான் தீபக். இப்பவும் சொல்கிறேன், அந்த பொண்ணை நான் சீரியஸாக லவ் பண்ணுறேன் என்று அசோக் சொன்னதை கேட்டு வெடித்து சிரித்தார் ஜி. கோ, நீ லவ் பண்ணுற, அவள் ஒன்றை லவ் பண்ணுறாளான்னு கேட்டியா அவகிட்ட? லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் என்றான் அசோக். அதுக்கு அவள் என்ன சொன்னா ஜி கேட்டார். நான் ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னான். அப்புறம் எதுக்குடா நீ அவளை துரத்துன என்று டென்ஷன் ஆனார் ஜி. நான் அப்போ தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் அவள் முன்னாடியே என்னை லவ் பண்ணுறதா சொன்னா என்றான் அசோக். எப்படி பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை வந்து ஒரு வரி அவங்க என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க, இவங்களுக்கு என்ன புரியுது, இவங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ அதுதான் புரியும். நான் ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இவன் என்ன நினச்சிக்கிறான், நீ இப்போ தானே சொல்கிற நான் உன்னை ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதான் நினச்சிக்கிறான் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டல. ஏண்டா தமிழ் பண்ணிட்டு என்று சேரில் இருந்து எழுந்தார் ஜி. அவள் உன்கிட்ட ஏற்கனவே லவ் பண்ணுறேன்னு சொன்னது ஒன்றும் இல்லை, நாம் போய் அடித்தோமே அந்த பையனை, முதல்ல வந்து மொழியை கற்றுக்கோங்கடா, அப்புறம் லவ் பண்ணலாம் என்று சொன்ன ஜியின் கைகளை பிடித்து கொண்டு, அப்போ அந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டாளா என்று அழுத அசோக்கை பார்க்க பாவமாய் இருந்தது ஜிக்கு. தம்மை எடுத்து ஆளுக்கொன்றாய் கொடுத்த ஜி அசோக்கை கட்டிப்பிடித்து சமாதானப்படுத்தினார். சரி விட்றா, இனிமேல் லவ் டேஷுன்னு எதுவும் எடுத்துகிட்டு வந்துடாத, ஒழுங்காக வேலையை பார்த்து பொழைக்கிற வழியை பாரு, பொண்ணுங்க தான் வேணும்னா எங்கூட வா, சண்டே நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொன்ன ஜி, ஏன் இளங்கோ அங்கே கேமரா எதுவும் இல்லையே என்று கேட்டு இல்லை என்பதை கன்ஃபார்ம் பண்ணி கொண்டார். அதற்கு பிறகு
ஜி யாராக இருந்தாலும் லவ்வுக்கென்று உதவி கேட்டு வந்தால் அப்பா சாமி அது மட்டும் முடியாதுடா என்று கையெடுத்து கும்பிடத் தொடங்கிவிட்டார். மை சீக்ரெட் கார்டன் என்ற புத்தகத்தை மறுநாள் அசோக் எடுத்து வர அசோக்கும் தீபக்கும் அந்த புத்தகத்தை விவாதித்தபடி நைட் ஷிஃப்ட் வேலையை தொடர்ந்தனர். அரேஞ்ச்டு மேரேஜ் இஸ் பெஸ்ட் என்று எல்லோருக்கும் அறிவுரை சொல்ல ஆரம்பித்திருந்தான் அசோக். இப்படி முடிக்கிறார் கதையை. அது எவ்வளோ ஈஸியாக பையனுங்க பெண்களோட ஒரு பார்வையை கூட வேறு மாதிரி அர்த்தம் கொடுத்து புரிஞ்சுக்கிறாங்க. அது இல்லைன்னு ஆனாலுமே அது எவ்வளோ சுலபமாக கடந்து போயிடுறாங்க. ஆனால் அது இல்லைன்னு ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தீவிரமாக ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு துணிச்சலாக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா சொல்லியிருக்கிறாரு. எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சொல்லுங்கள். நன்றி. அடுத்த கதையில் சந்திப்போம். பாய் பாய்.